நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். துணை இளமையில் பேச நேரம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் முதுமையில் பேச மனிதர்கள் இல்லாமல் வாழ்கிறார்கள். நம் இந்திய கடற்படைக்கு 26 ரஃபேல் கடற்படை போர் விமானங்கள் வாங்குவதற்காக பிரான்ஸ் நாட்டு அரசுடன் 63,000 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. திருவாரூர் திருத்துறைப்பூண்டி நகரின் மையப்பகுதியில் ஓடும் வளவனாறு மற்றும் முள்ளியாறு ஆகியவைகளில் வெங்காய தாமரை மண்டி பாசனத்திற்கு பயனில்லாமல் மக்கள் பயன்படுத்த வழியில்லாமல் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. அது மட்டுமல்லாமல் ஆற்றின் கரையில் இரு பகுதியில் வாழ்கின்ற மக்களின் கழிவுநீர் அந்த ஆற்றில் கலந்து சாக்கடை நீராக மாறுகிறது. இதை சுத்தப்படுத்த சொல்லி பொதுப்பணித்துறைக்கும் அரசுக்கும் பல முறையீடுகள் வைத்தும் அரசு செவி சாய்த்ததாக தெரியவில்லை. ஆண்டுக்கு ஒரு முறை விவசாயம் நடைபெறுகின்ற அந்த காலத்தில் மேட்டூர் அணை தண்ணீர் விவசாயத்திற்கு திறந்துவிடப்படுகிறது. மேற்படி ஆறுகளை சுத்தம் செய்வது போல் பாவனை காட்டி அதற்குண்டான பணத்தை பெற்றுக்கொண்டு பங்கு போட்டுக் கொள்கிறார்களே தவிர பணிகள் நடந்ததாக தெரியவில்லை. இதை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த விவசாய சங்கங்கள் நகரக்குழு நேற்று மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பாக காலை 10 மணிக்கு நடத்தினார்கள். அதில் கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய தோழர்களும் அகில இந்திய விவசாய சங்க தேசிய உறுப்பினர்களும் மற்றும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். நேற்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் சலுகைகளை அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வாரி வழங்கினார். இந்த ஆண்டு ஜனவரி முதல் அகவிலைப்படி 2% உயர்த்தி வழங்கப்படும். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி. மூர்த்தி அவர்கள் 160 மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கரம் மோட்டார் வாகனம் மற்றும் 25 ஊராட்சிகளுக்கு 77 மின்கல வாகனங்களை வழங்கினார். இதில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா, மேயர் இந்திராணி, கூடுதல் ஆட்சியர், துணை மேயர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பொலிவு இழந்து கடந்த ரயில் நிலைய நடைமேடைகள் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. இதில் தென் மாவட்டத்தில் இருக்கும் சிறு சிறு ரயில் நிலைய நடைமேடைகள் புதுப்பிக்கும் பணி ஊக்கமாக நடந்து வருகிறது. அந்த வகையில் கரூர் ரயில் நிலையத்தில் நடைமேடையை புதுப்பிக்கும் பணி நடந்து வருகிறது. இலவச பட்டா விதிகளில் திருத்தம். ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் வசிப்போருக்கு பட்டா வழங்கும் விதிகளில் அரசு திருத்தம் செய்துள்ளது. அதன்படி 10 ஆண்டுகளுக்கு மேல் வசிப்போருக்கு பட்டா வழங்குவதற்கான ஆண்டு வருமான வரம்பு ரூபாய் 3 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. 3 சென்ட் நிலம் வழங்கப்படும். அதில் 2 சென்ட் நிலத்திற்கு கட்டணம் இல்லை. மீதி 1 சென்ட் நிலத்திற்கு அதன் மதிப்பில் 25% தொகையை செலுத்த வேண்டும் என தகவல். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.